சினி மெசஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சினிமா தகவல். இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து சர்தார் 2. கார்த்தி நடித்து PS மித்ரன் டைரக்ஷன் பண்ணி மிகப்பெரும் வசூல் சாதனை படைத்த படம் தான் சர்தார். அந்த படத்தோட சீக்வல் பார்ட் 2 வந்து சீக்கிரமாக வரப்போகுது. February 1st வீக்கில் வந்து அந்த படத்தோட பூஜை நடக்க போகுது. இது வரைக்கும் கார்த்தியோட சினிமா கேரியர்லேயே இந்த படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை உருவாக்கலான்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பார்ட் 1 அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்ட் 2 அவங்க தான் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, கார்த்தியோட நடிக்கிறதுக்கு, அதாவது கார்த்தி ஹீரோ வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னா இதுவும் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்குற படமாக இருக்கும். அடுத்த அப்டேட் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அடுத்த நியூஸ் என்னென்னா, ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு இவங்கெல்லாம் நடித்து அந்தோனி பாக்யராஜ் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் சேரன். இந்த படம் வந்து February 16th வந்து ரிலீஸ் ஆகுது. இது OTT ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய விலைக்கு போயிருக்கு. அதாவது ஜெயம் ரவியோட கேரியரில் இது ஒரு மிகப்பெரிய விலைன்னு சொல்லலாம். சுமார் 40 கோடி அளவில் இந்த பிஸ்னஸ் நடந்திருக்கு. அமேசான் பிரைம் வந்து இந்த OTT ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வந்து விஜய் டிவி வாங்கியிருக்கு. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப பெரிய அளவில் வந்து ரீச் ஆச்சு. அதாவது சினிமா ரசிகர்கள்கிட்டே எல்லா ரசிகர்கள்ட்டையும் பொதுஜனமாக போய் நல்லாவே ரீச் ஆச்சு. அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிது. இதனாலே படத்து மேலே ரொம்ப ஒரு ஹைப்பும் இருக்குது. இந்த படம் வந்து February 16th ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதோட விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இயக்குனர் கோகுல் அவர் டைரக்ட் பண்ணி RJ பாலாஜி நடித்து கடந்த வாரம் வெளியான படம் தான் வந்து சிங்கப்பூர் சலூன். சின்ன சின்ன கலமையான விமர்சனங்கள் அங்கங்கே வந்தாலுமே படத்தோட வசூலில் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலை. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் அடுத்தடுத்த நாளில் வசூல் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. RJ பாலாஜியோட சினிமா கேரியரில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வீக்கெண்டில் இந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத முழு விவரத்தோட சீக்கிரமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அடுத்த சினிமா அப்டேட் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ் முத்து. நன்றி, வணக்கம்.